ஸ்ருதிஸ்மிருதிர்மமைவாக்ஞா யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹ. நம்முடைய சனாதன தர்மம் வேதங்கள் என்கிற மூல நூலின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த வேதங்கள் என்பவை தொடக்கமே இல்லாத நூல்கள். இவை எந்த காலத்திலும் யாராலும் இயற்றப்படவே இல்லை என்றுதான் கொள்ளப்படுகிறது. மகாபாரதம் வியாசரால் இயற்றப்பட்டது என்று நாம் அறிவோம். ஸ்ரீ ராமாயணத்தை வால்மீகி இயற்றினார் என்று அறிவோம். ஆனால் அதைப்போல் யாரோ ஒருத்தர், ஏன் பகவானே கூட வேதங்களை ஒரு நாள் இயற்றினார் என்பது தவறானது. வேதங்கள் அனாதியானவை, நித்தியமானவை, எப்போதும் இதேபோல் இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை முறை பகவான் உலகத்தை அழித்து மறுபடியும் சிருஷ்டி செய்தாலும் இந்த வேதங்கள் இதே போலத்தான் இருக்கின்றன என்று பெரியோர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் அந்த வேதங்களை மட்டும் கொண்டு நம்முடைய இந்த சித்தாந்தம் அமைக்கப்பட்டுள்ளதா? இந்த சம்பிரதாயம் அதை மட்டுமே அடிப்படையாக கொண்டதா என்று பார்த்தால் அப்படி சொல்ல முடியாது. வேதங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போல ஸ்மிருதிகள் என்று சில நூல்களையும் நாம் கொண்டிருக்கிறோம். வேதத்துக்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி என்றால் காதால் கேட்டு கேட்டே பரப்பப்படுவது என்று பொருள். வேதத்தை எழுதி வைத்தது கிடையாது, யாரும் எழுதினதும் கிடையாது. அப்படியே கர்ண பரம்பரையாக ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு, அவர் தன் சிஷ்யர்களுக்கு என்று உபதேசித்து கொண்டு வந்தார்கள். ஸ்மிருதி என்று சொன்னால் அந்த வேதத்தின் அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்த ரிஷிகள் அதன் பொருளை மக்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக சில நூல்களை எழுதினார்கள். தர்மசாஸ்திரங்கள் என்று சொல்லுகிறோம், இதிகாசங்கள் என்று சொல்லுகிறோம், புராணங்கள் என்று சொல்லுகிறோம். இவை அனைத்துமே ரிஷிகளால் இயற்றப்பட்டவை தானே. இவற்றைத்தான் ஸ்மிருதி கிரந்தங்கள் என்று தெரிவிப்பார்கள். ஏன் இதை இப்போது சொல்லுகிறேன்? வேதம் இருக்கட்டும், ஸ்மிருதிகள் இருக்கட்டும். அதனால் இப்போது என்னவென்றால், நாம் இப்போது சேவிக்க இருக்கிறோமே மலையாள திவ்யதேசங்களுக்குள்ளே ஒரு அழகான திவ்யதேசம் திருமூழிக்களம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே 80வது திவ்யதேசமாக இந்த திவ்யதேசத்தை நாம் வந்து அடைந்திருக்கிறோம். திருமூழிக்களம் என்று இந்த ஊருக்கு பெயர். மலையாள திவ்யதேசங்கள் மொத்தம் 13. அதில் வடக்கிலிருந்து ஒவ்வொன்றாக தரிசித்து கொண்டு வருகிறோம். முதலில் திருநாவாய், திருவித்துவக்கோடு, இது ரெண்டு வடக்கு கோடியில் இருக்கின்றன. அதற்கு கீழே வந்தோம் என்றால் இப்போதுதான் பெருமான் குலசேகராழ்வாருடைய அவதார ஸ்தலத்தையும் தரிசித்து கொண்டோம். அதற்கடுத்ததாக இந்த திவ்யதேசம் திருமூழிக்களம் என்று சொல்லப்படுகிறது. இது இன்றைக்கு காணப்படுகிற பெயர். இதனுடைய உண்மையான பெயர் திருமொழிக்களம் என்றுதான் வழங்கப்படுகிறது. மொழி என்கிற வார்த்தை மருவி மருவி திருமூழி என்று மாறி இருக்க வேண்டும். அதனால் இந்த ஊருக்கு திருமொழிக்களம் என்று பெயர் சொல்லப்பட வேண்டும். திருமொழி என்றால் என்னவென்றால் ஸ்ரீ சூக்திகள் என்று சம்ஸ்கிருதத்திலே தெரிவிப்போமே. ஸ்ரீ என்றால் திரு என்று பொருள். சூக்தி என்று சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் மொழி என்று தமிழிலே பொருள். அப்ப ஸ்ரீ சூக்திகள், அதாவது யாரோ சில பெரியவர்கள் அழகான வார்த்தைகள், பொன்மொழிகள் எல்லாம் சொல்லுவார்களே, அதைத்தான் ஸ்ரீ சூக்திகள். ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்திகள், ரிஷிகளுடைய திருமொழிகள் என்று தெரிவிக்கிறோமே. அதை போல இந்த ஊரிலும் பகவான் ஒரு உயர்ந்த ரிஷியை கொண்டு பல அழகான ரகசியமான அர்த்தங்களை எல்லாம் வெளியிட்டாராம். பல உயர்ந்த நூல்கள் இந்த ஊரிலே இயற்றப்பட்டன. அதனால் இந்த ஊருக்கு திருமொழிக்களம் என்று பெயர் ஏற்பட்டது. அது மருவி இப்போது திருமூழிக்களம் என்று வழங்கப்படுகிறது. இந்த திவ்யதேசம் இருக்கும் இடத்தை பார்த்தோம் என்றால் எர்ணாகுளம் நகரம் இருக்கிறதே, அதற்கு வடக்கே நாம ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருவஞ்சிக்களம்னு பார்த்தோமே, அந்த திருவஞ்சிக்களத்துக்கு நேர் கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும். சென்றோம் என்றால் அங்கு சாலக்குடின்னு ஒரு நதி வருகிறது. அந்த நதியின் கரையில் தான் திருமூழிக்களம் என்கிற திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. இந்த ஊரில் ஹாரீதர் என்று ஒரு ரிஷி இருந்தார். அவர் பல ஆண்டுகள் பகவானை குறித்து தவம் செய்தார். எப்போதும் அவனிடத்தில் ஈடுபாடோடு தியானம் செய்து கொண்டிருப்பாராம். பகவான் அவரை தேர்ந்தெடுத்து இவர் மூலம் உலகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அவர் மூலமாக பல ஸ்மிருதி கிரந்தங்களை எழுதினாராம்.
திருமந்திரத்தை பற்றியும் அதே போல யோகத்தை பற்றின பல நூல்களையும், வர்ணாசிரம தர்மங்கள், ஒரு பிரம்மச்சாரி படிக்கிற மாணவன் என்னென்ன தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும், கல்யாணமானவர் என்னென்ன தர்மங்களை செய்ய வேண்டும், சந்நியாசி என்ன தர்மங்களை செய்ய வேண்டும், இதை போல பல தர்மங்களை சொல்லக்கூடிய நூல்களை எல்லாம் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஹாரீதர் என்கிற ரிஷி இயற்றி இருக்கிறார். அப்ப அந்த நூல்களெல்லாம் ஹாரீதருடைய திருமொழி தானே, அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் பாடின பாக்கள் தானே திருமொழியாக எழுதி வைக்கப்படுகின்றன. அதனால் அந்த ரிஷியினுடைய மொழி வந்தபடியாலே இதற்கு திருமொழி களம், களம் என்றால் இடம், ஹாரீத மகரிஷிய திருமொழிகள் வந்தபடியாலே திருமொழிக்களம்னு அழைக்கப்படுகிறது. ஆனால் அதை நாம் புரிய வேண்டியது, அந்த ரிஷி தானாக இயற்றினார் என்று நினைத்துவிடக்கூடாது. பரமாத்மா நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளே அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அவர்தான் அந்த சக்தியை கொடுக்கிறார். ஹாரீத மகரிஷிக்கு உள்ளே இருந்து கொண்டு அவருடைய மனதில் அமர்ந்து கொண்டு என்னென்ன தெரிவிக்கணும்னு பகவான் தான் வழிகாட்டினாராம். ஆழ்வார்கள் எல்லாம் 4000 பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள்னு பார்க்கிறோமே, அவர்கள் எல்லாம் சொல்லுவதென்ன, இந்த பாடல்களை பாடுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் பாடசாலைக்கு வகுப்புக்கே போனது கிடையாது, தமிழ் இலக்கணம் இலக்கியம் எல்லாம் ஒன்றும் படித்தது கிடையாது, அப்ப எப்படி பாடினீர்னால் யானாய் தன்னை தான் பாடி என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். பகவான் என்ன பண்ணாராம், ஆழ்வாருடைய நெஞ்சத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாராம், ஆழ்வாருடைய ஆத்மாவுக்குள்ள புகுந்து கொண்டாராம். யானாய் பகவானே ஆழ்வாராக அமர்ந்து கொண்டு தன்னை தான் பாடி, நான் பகவானை பற்றி பாடின்னு நினைக்க வேண்டாம், கண்ணனே வந்து என் உடம்புக்குள் அமர்ந்து கொண்டு தானே தன்னை பற்றின இந்த பாசுரங்களை எல்லாம் இயற்றினார் என்று ஆழ்வார்கள் பலரும் கூறுகிறார்கள். அதை போல இந்த ஒரு முனிவர் எல்லாத்தையும் தானே நேரடியாக சொல்லிவிட முடியாது. மேலும் உலகம் நம்பாது. பகவான் எத்தனை முறை வந்து அவதரித்து நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னு சொன்னாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் உயர்ந்த ரிஷிகள் ஆழ்வார்களை கொண்டு இவர்தான் கடவுள் என்று கண்ணனே தெய்வம் என்று காட்ட வைத்தார் பகவான். அதை போல ஹாரீத மகரிஷிக்கு இந்த நூல்களையும் காட்டி கொடுத்து தன்னையும் பகவான் அவருக்கு காட்டினாராம். இந்த பெருமான் அந்த ரிஷிக்காகத்தான் தரிசனம் கொடுத்தார். அதனால் இந்த பெருமானுக்கும் ஸ்ரீசூக்திநாதன் என்று பெயர் வழங்கப்படுகிறது. இந்த ஊர் பெருமாளே ஸ்ரீசூக்திநாதன் தெரிவிக்கப்படுகிறார். ஸ்ரீசூக்தி என்றால் திருமொழிகள், நாதன் அந்த திருமொழிகளுக்கு தலைவனே இவர்தான். ரிஷி இயற்றினார் என்பதற்காக அவராக இயற்றினார் நினைக்க வேண்டாம், நான் தான் அவருக்குள்ள இருந்து இதை இயற்ற வைத்தேன் என்று காட்டுவதற்காக பகவான் இங்கு வந்து தோன்றினார். அப்படியே ஒரு விளக்கு எவ்வளவு வெளிச்சமாக இருக்கும், விளக்குக்கு ஒரு பண்பு உண்டு, தன்னை சுத்தி இருக்கும் எல்லா பொருள்களையும் வெளிச்சப்படுத்தி காட்டும். அதே போல தன்னையும் காட்டி கொடுக்கும் அல்லவா. ஒரு விளக்க பார்க்கணும்னால் இன்னொரு விளக்கு எடுத்துன்னு வந்துதான் அதை பார்க்கணுமா, தேவை கிடையாது. தன்னுடைய ஒளியிலேயே தன்னை காட்டி கொடுக்க போகிறது. அதே போலத்தான் பகவானும். அவனை பற்றி விட்டோம் என்றால் தன்னை சுத்தி இருக்கிற மற்ற எல்லா உலகங்கள் எப்படிப்பட்டவை என்பதையும் காட்டி கொடுக்கிறார். தன்னையும் தன்னுடைய பக்தர்களுக்கு காட்டி கொடுக்கிறாரே. அதனால் இந்த திருமூழிக்களத்து எம்பெருமான் ஒரு விளக்கு போல ஹாரீத மகரிஷிக்கு தோன்றினாராம். யோகத்தை பற்றி ஹாரீதருக்கு காட்டி கொடுத்தார், திருமந்திரத்தை பற்றி காட்டி கொடுத்தார், தர்மங்களை பற்றி காட்டி கொடுத்தார். அதோடு நிற்காமல் தன்னை பற்றியும் காட்டி கொடுத்தார். அதனால தான் இந்த பெருமானை திருமங்கையாழ்வார் பாடும்போது பனியே பரம்குன்றின் பவளத்திரளே முனியே திருமூழிக்களத்து விளக்கே இனியாய் தொண்டரோம் பருகு இன்னமுதாய கனியே உன்னை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே என்று தன்னுடைய பாசுரத்தில் பாடுகிறார். பகவான் எப்படிப்பட்டவன், முனியே திருமூழிக்களத்து விளக்கே. திருமூழிக்களம் என்கிற திவ்யதேசத்தில் நீ ஒரு விளக்கு போல் இருக்கிறாய். உன்னை பற்றினோம் என்றால் நீதான் மற்ற பொருள்களை பற்றின ஞானத்தையும் கொடுக்க வேண்டும், நீதான் உன்னை பற்றின ஞானத்தையும் கொடுக்க வேண்டும். அது ஒரு அழியாத விளக்கு. உலகத்தில் தீபம் ஏற்றி வைத்தோம்னால் வேகமாக காத்தடிச்சா அணைஞ்சு போயிடும், எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா அணைஞ்சு போயிடும். ஆனால் பகவான் அப்படி அல்ல, நந்தா விளக்கு. நம்மாழ்வார் பாடுகிறார், அணையாத விளக்கு போல பகவான் இருக்கிறாராம். எப்போதும் தான் பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். தன்னிடத்தில் பக்தி உள்ளவர்களுக்கு தன்னை முழுவதுமாக காட்டி கொடுக்கிறார். அதனால பகவானை திருமூழிக்களத்து விளக்கே. அப்ப நாம் என்ன பண்ணணும், விளக்க பார்த்து ஆனந்தப்படணும் இல்லையோ. உன்னை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே, அந்த பகவானை நான் கண்டுவிட்டேன், கண்டதனால்தான் உஜ்ஜீவனம் அடைந்தேன். இந்த பெருமானை தரிசிக்காமல் போயிருந்தால் அவருடைய உண்மையான தன்மை என்னன்னு தெரிந்திருக்காது. இந்த பெருமானை சேவித்துதான் நான் மோட்சமே அடைகிறேன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அப்படி அழகான பெருமானாக ஒரு பக்தனுக்காக அவர் மூலம் உலகத்துக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்து சொன்ன இடம்
இந்த திருமூழிக்களம் என்று வழங்கப்படுகிறது. இங்கு பெருமானுக்கு ஸ்ரீசூக்திநாதன், ஸ்ரீசூக்திகள் அந்த ரிஷி எழுதின நூல்கள், அவருடைய மொழிகள், அந்த திருமொழிகளுக்கெல்லாம் தலைவனாக பகவான் இருக்கிறான். அதே போல திருமூழிக்களத்தான், இந்த ஊருக்கு தலைவன். சொற்களுக்கு நூல்களுக்கு தலைவன் ஒரு பெயர். இந்த ஊர் எவ்வளவு உயர்ந்தது! ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்த்தோம் என்றால் இந்த ஊரினுடைய இயற்கை சூழல், இதனுடைய செழிப்பு எல்லாத்தையும் ரொம்ப நன்றாக கொண்டாடுகிறார்கள். அதனால திருமூழிக்களத்தில் பகவான் இருப்பதே பெருமை. அதனால திருமூழிக்களத்தான்னு பெயர். பகவானை தரிசித்தோம்னால் கோவில் ரொம்ப அழகான கோவில். இங்க அவ்வப்போது பகவானே விளக்குன்னு பார்த்தோம் இல்லையோ, எல்லா சுவர்களிலும் 1000 தீபங்கள், 1,00,000 தீபங்கள்னு ஏற்றி பகவானை வழிபடுகிறார்கள். அப்படி அழகான கோவிலுக்கு நடுவில் கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகத்தில் பெருமான் 4 திருக்கைகளோடு நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கின திருமுகத்தோடு சேவை சாதிக்கிறார். மேல் கையில சக்கரம், இந்த பக்கம் இடது கையில சங்கம், கீழ்கையில கதை, வலது கையாலே தாமரை. இப்படி 4ஐயும் பிடித்து கொண்டு ரொம்ப அழகான கனிவான முகம். ஒருத்தருக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்றாலே முகத்தை கடுகடுன்னு வச்சிருந்தா யாரும் அருகே வரவே மாட்டார்கள். அப்ப சௌமியமான முகம், சிரித்த முகத்தோடு இருந்து அனைவரும் தன்னை அண்டுவதற்கு ஹேதுவாக இருந்து அதற்கு பிறகு ரிஷிகளின் மூலமும் தான் நேரடியாகவும் பல நன்மைகளை பகவான் உரைக்கிறார். அவர் ஸ்ரீசூக்திநாதன். இந்த ஊர் தாயாருக்கும் ரொம்ப அழகான திருநாமம் மதுரவேணி நாச்சியார் என்று சொல்லப்படுகிறார். மதுரம் அப்படின்னா ரொம்ப இனிமையானது, அழகானது என்று பொருள். வேணி என்றால் கூந்தல். பிராட்டி பின்னல்னு சொல்லுவோமோ இல்லையோ, அதைத்தான் வேணின்னு தெரிவிப்பார்கள். பிராட்டிக்கு ரொம்ப அடர்த்தியான கருகருன்னு கூந்தல் இருக்குமா, பகவானுக்கும் அதே போலத்தான். சுரிகுழல், பகவானுடைய திருக்குழல் சுருண்டு சுருண்டு இருக்குமாம். பிராட்டியை பற்றி, நப்பின்னையை பற்றி பாடும் பொழுது கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் என்று ஆண்டாள் திருப்பாவையில் பாடுகிறாள். கொத்து அலர் பூங்குழல், அவளுடைய திருக்குழலில் நிறைய புஷ்பங்களை எல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணி கொண்டிருப்பாளாம். அதெல்லாம் நன்னா மலர்ந்து இருக்குமா, அதில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு வண்டுகள் எல்லாம் வருமாம். அதை போல அழகான குழல் நப்பின்னை பிராட்டிக்கு அப்படிதான். சுரிகுழல் திருவாய், திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன். சீதையை பற்றி ஆழ்வார் பாடும் பொழுதும் சுருண்ட குழல். பகவானுக்கும் கேசவன் ஒரு பெயர் உண்டு, தெரியும் இல்லையா? கேசவன் சொன்னால் அழகான கேசம், மயிர்கற்றை உடையவன் அர்த்தம். அதற்கு தகுந்தபடி பிராட்டிக்கும் அழகு உண்டு. அப்ப மதுரவேணி நாச்சியார், அழகான பின்னலை உடையபடியால், குழல் அழகை உடையபடியாலே மதுரவேணி நாச்சியார்னு அவளுக்கு பெயர். இந்த ஊரினுடைய விமானத்துக்கு சௌந்தர்ய விமானம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. பகவானுடைய அழகு. இந்த ஊரிலேயே நம்மாழ்வார் பாடும்போது பகவானுடைய அழகை பார்த்துத்தான் மயங்கினார். செக்கமல தளர் போலும் கண்கைகால் செங்கனிவாய், அக்கமல திலை போலும் திருமேனி அடிகளுக்கே. ஒரு தாமரை குளத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? நடுவுல செவப்ப தாமரைகள் பூத்திருக்கும். மற்றபடி சுத்தி முழுக்க தாமரை இலைகள் பச்சை நிறத்தில் மூடிக்கொண்டிருக்குமோ இல்லையோ, பகவான் திருமேனி அதே மாதிரி தானா. தலையிலிருந்து கால் வரைக்கும் கரும் பச்சை நிறத்தில் திருமேனி இருக்குமாம். அதுல கண்ணு போல 2 தாமரைகள், வாய் ஒரு தாமரை, கைகள் தாமரைகள் போல செவந்திருக்கும், திருவடிகள் தாமரை போல செவந்திருக்கு. நாபி கமலம், உந்தியில நிஜமாவே ஒரு தாமரை இருக்கு. இப்படி ஒரு தாமரை குளம், செவப்பான கண்ணு மூக்கு எல்லாம் இருக்கு. அதுல நடுவுல பச்சையா திருமேனி தெரிகிறது. அப்ப அப்படியே ஒரு தாமரை குளம் எழுந்து நின்னுண்டா எப்படி இருக்கும்? தாமரை குளம் பொதுவாக படுத்துன்னு இருக்கும் பூமியிலே. அந்த குளம் எழுந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஸ்ரீசூக்திநாதன் திருமூழிக்களத்தான் இருக்கிறார் என்று நம்மாழ்வார் இந்த பெருமானுடைய அழகை மிகவும் ஆட்பட்டு சொல்லுகிறார். அதனால் இந்த ஊர் விமானத்துக்கே சௌந்தர்ய விமானம். சௌந்தர்யம்னு சொன்னால் ஒவ்வொரு அவயவமும் பகவானுக்கு அழகா இருக்குமா. பொதுவாக சில பேரை தள்ளி நின்று பார்த்தா அழகா இருப்பா, கிட்டக்க போனா கொஞ்சம் சுமாரா இருப்பா. பகவான் அப்படி கிடையாது. தனித்தனியா ஒவ்வொரு அங்கத்தையும் தரிசித்தாலும் மிக அழகான திருமேனியை உடையவர். அதனால சௌந்தர்ய விமானத்திலே இருக்கக்கூடிய அழகான தாயார் மதுரவேணி நாச்சியாரோடு ஸ்ரீசூக்திநாதன் இங்கு எழுந்தருளி இருக்கிறார். இன்னும் இந்த இடத்துல முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. இங்க இருக்கிற புஷ்கரணி இருக்கே, அதற்கு பெரிய கதை இருக்கிறது. அது என்ன கதை என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.